என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னுடைய உறவுகள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன். உனக்கு இதை கேட்பதற்கு தைரியம் இருக்கிறதா என்பதனை மட்டும் நீ ஒரு முறை யோசித்து விடு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை சுற்றி கொடுக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் குறைந்து விடக்கூடாது. நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையாக நினைத்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே தெரிந்து கொள்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் உனக்கு என்ன செய்கிறார்கள், என்ன கஷ்டத்தை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதனை நீ அறியாமல் இருந்து விட்டாய். இனிமேல் இதனை நீ அறியாமல் இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். துன்பத்திற்கு காரணமானவர்களையும் நீ கண்டுபிடித்து விட மாட்டாய். இந்த துன்பத்தை எதற்கு கொடுக்கிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள மாட்டாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னவென்று உணர்ந்திட என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கிறாயா என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் கருப்பன் வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்ட பிறகு, அப்பா, நான் இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்று நீ சொன்னாயானால் அதில் உன் அப்பன் கருப்பன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இல்லாது போனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற தவறு என்னவென்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் உனக்கு செய்த விஷயத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. யாரும் யார் வாழ்க்கையிலும் புகுந்து கெடுதலை நினைப்பது. எந்த அளவிற்கு ஒருவரின் மீது வஞ்சக எண்ணம் இருந்தால் இது போன்று செய்ய முடியும் தெரியுமா? இவர்களுக்கு அந்த அளவிற்கு உன் மீது வஞ்சக எண்ணம் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உணரத் தெரிந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திற்குள்ளும் சிக்கிவிட மாட்டார்கள். தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே நிச்சயமாக அவர்களுக்கு என்னவென்று தெரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும், உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த தருணங்களிலும் என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர தயாராகிவிடு. என் பிள்ளையே, உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய உறவினர்கள் உன்னை பற்றி பேசிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்திய விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு இன்று நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்திலிருந்து நீ ஒதுங்கி இருக்க பழக வேண்டும். என் குழந்தையே, சர்வசாதாரணமாகவெல்லாம் இவர்கள் உன்னை விட்டுவிடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் அவர்கள் பல கஷ்டங்களை கொடுத்து பலவிதமான வேதனைகளை உனக்கு கொடுத்து எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான துன்பத்தை கொடுத்து உன்னுடைய அழுகையை கண்டு இவர்கள் ரசித்திருக்கிறார்கள். இவர்கள் செய்ததை எல்லாம் சொன்னால் நீ நிச்சயமாக நம்ப மாட்டாய். உன்னுடைய கண்ணீரை கண்டது மட்டுமல்ல, அவர்களினுடைய செயல்கள். என் பிள்ளையே, உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும், ஒரு உயிர் போனால் நாம் கைகொட்டி சிரிக்க வேண்டும், நாம் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் உனக்கு தெரியுமா? என் பிள்ளையே, இப்படியெல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய். இப்படி கூட இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை சிந்தித்திருப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய். ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எதனால் நடக்கவில்லை?
யாரால் அது உனக்கு நடக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அப்பன் கருப்பன் நான் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக தெரிவிக்க வருகின்றேன். உன் அப்பன் கருப்பன் சொல்வது போல என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, இந்த உறவானது குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே கலகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றது. உடன் பிறந்த உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இவர்கள் மன கஷ்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் தவறான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது. எல்லா நேரத்திலுமே நல்லதை மட்டுமே உனக்கு நடத்திவிட முடியாது அல்லவா? எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைத்து விடாதல்லவா? ஒரு சில நேரங்களில் இது போன்ற மனிதர்களினுடைய நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் நீ கண்டறியத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூட்சமங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் என் பிள்ளை, இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுதும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்று கொள்வாய். ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகள் எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையில் அழிய வேண்டும். உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிச்சயமாக நீங்க வேண்டும். எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்கள் செய்த செயல்களினால் என் பிள்ளைக்கு வரவிருந்த நல்ல விஷயங்கள் கூட வராமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன நடந்தது என்று சற்று சிந்தித்துப் பார். என்ன நடந்து விட்டது என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பார். என் குழந்தையே, இந்த உறவானது உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அதை உன்னோடு இருந்து கொண்டே வேடிக்கையும் பார்த்தது. உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த உறவானது கை கொட்டி ரசித்தது. ஆனால் உன் முன்னால் நிற்கும் பொழுதும் உன்னிடத்தில் பேசும் பொழுதும் ஐயோ, உனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி உனக்காக இரக்கப்படுவது போல அது நாடகமாடிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால், சற்று நீ யோசித்து பார்த்தாயானால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு இவர்களை யார் என்று உணர்த்தி காட்டும். இதற்கு முன்பாக உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திலுமே இவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். நீ சற்று யோசி. உன்னுடைய சந்தோஷத்தில் இவர்கள் உடன் இருக்கவில்லை. ஆனால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் உன்னோடு உடன் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்ற அர்த்தம். எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாகவில்லை. ஆனால் எல்லா கஷ்டங்களும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். எல்லா சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். நீ எல்லா பிரச்சனையிலும் துன்பத்திலும் தவிக்கும் பொழுது உடனிருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போலவும் உன்னோடு இருந்து கொண்டே உன் கஷ்டங்களை ரசித்த உறவு இது. உன் முன்னால் பேசும் பொழுது ஒரு பேச்சும் உன் பின்னால் நிற்கும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இந்த உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி இருக்கின்றது. இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன், உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நாடி வருகின்ற இவர்களை எல்லாம் என் குழந்தை உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை. ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நீ உன் இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்திருப்பது எத்தனை பெரிய தவறு.
ஒரு காரியம் உன்னால் ஆக வேண்டும் என்றால் மட்டும் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் எந்த நிலையிலும் உன்னை பற்றி யோசிப்பது கிடையாது. எந்த நேரத்திலும் உன்னை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்த பல நல்ல விஷயங்கள் இவர்களால் உனக்கு கிடைக்காமல் போனது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நினைத்து பொறாமைப்படுகின்றவர் இவர்கள். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு இவர்கள் உனக்கு எந்த நேரத்திலும் நல்லது நடக்க கூடாது என்று சொல்லி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த உறவுகளை உன் வாழ்க்கையில் நீ உன்னோடு உடன் சேர்த்து வைத்திருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி இனிமேலாவது நீ சிந்திக்க தொடங்க வேண்டும். இத்தனை காலம் தொலைத்தது எல்லாம் போதும். இத்தனை காலம் நீ இழந்தது எல்லாம் போதும். இனிமேல் எதையும் இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளை பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனி எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாதபடிக்கு இந்த மனிதர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கும். உறவு என்ற பெயரிலும் உனக்கு நல்லது செய்கிறேன் என்ற பெயரிலும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா? வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ முழுமையாகவும் மனநிறைவோடும் பெற்று கொண்டால் போதும். எதுவாக இருந்தாலும் எல்லாமுமே உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக எந்த நேரத்திலும் உணர்கின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னால் முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை விட்டு விலகப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. நீ நடத்தி முடிக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்களும் மட்டுமே என்றும் உன்னோடு இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுப்பதை என்றும் என் பிள்ளை உன்னுடையதாக்க நீ நிச்சயமாக நல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் போதும். எதிர்பாராத திருப்பத்தை நிச்சயமாக நீ கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ பெற்று கொண்டால் போதும். உனக்கு நல்லதை நடத்த உன் அப்பன் நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல உறவாக என்றும் இந்த கருப்பன் நான் உன்னோடு பயணிக்கின்றேன். தேவையில்லாத இவர்களுக்காக எந்த நொடி பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் வீணடித்து விடாதே. வருகின்ற வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கட்டும். இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இந்த உறவுகள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நான் நடக்க விட மாட்டேன். பொறாமை எண்ணங்களும் அவர்கள் செல்கின்ற இடத்திற்கு நீ சென்றால் அங்கு நீ என்ன செய்கிறாய் என்று வேண்டும் என்றே உன்னை நோட்டமிடுவதும் தான் இவர்களின் முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இதையே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாகவே பெற்றுக்கொள்வாய். எல்லாமும் உன்னை சூழ்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு நிறைவாக கொடுக்கப் போகின்ற தருணம் இது. இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நன்மைகளை கொடுக்கப் போகின்ற நேரம் இது. எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது. இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் இவர்கள் படப்போகின்ற வேதனைகளை இனி நிச்சயமாக நீ கண்கூடாக காண்பாய். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தினார்கள், வேண்டும் என்றே உன்னை அளவைத்தார்கள். அதன் பிறகு நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்தார்கள். இது இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.